அண்ணா இந்தியன் படம் பாத்தீங்களா எப்படின்னா இருக்கு? வேற லெவலு. வேற லெவலா? தலை தக்காளி சட்னி அப்படியே அச்சிக்க வாயில ஊட்டிக்கிறாரு. என்ன வலிப்பு வந்த மாதிரி ஆடுறா உள்ளுக்குள்ள அப்படிதான் ஆடினியா படத்தை பார்த்துட்டு? அதான். ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தேட்டருக்கு வந்திருக்கோம். கமலஹாசன் படம் பார்ட் 2 இந்தியன் படத்தை ரொம்ப பூஸ்ட் பம்ப்ஸா இருக்கு. அனிருத் மியூசிக் சொல்ல தேவையில்ல, சம்பவம் செதுக்கி இருப்பாரு. பாப்போமா படம் எப்படி இருக்குன்னு கேட்போம். அங்க உள்ள போவோம். நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே, அது இந்தியன் படம் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ நடந்த ஊழல் எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ இந்தியன் 2 வந்து இப்போ நடக்கிற ஊழல் பத்தி பேசுறாங்க. நல்லா தான் இருக்கு, மியூசிக்லாம் நல்லா தான். இப்போ இந்தியன் 2 பயங்கர மரண மாசா இருக்கு. லைக்கா ராவா ஒரு படம் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சங்கர் சார் வந்து செம்மையா ஒரு படம் கொடுத்துருக்காரு. கமல் சார் வந்து கலக்கலா நடிச்சிருக்காரு. அசத்தலா மியூசிக் போட்டிருக்காரு. ஆக மொத்தம் படம் வந்து செம்மையா வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. மியூசிக் வந்து அனிருத் வந்து கதற விட்றோம் கதற விட்றோம் அப்படின்னு போட்டிருக்காரு. கண்டிப்பா தேட்டரையே கதற விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். பயங்கரமா இருக்கு. அவரோட கேரக்டர் செம்மையா பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்கி இப்போ ரிலீஸ் பண்றாங்க. அந்த எஃபெக்ட் எப்படின்னு இருக்கு? அதான் ரெட் ஜெயிண்ட் லைக்கால வந்தாலே படம் பயங்கர ஹிட் தான். கண்டிப்பா நல்ல தரமான படமா இருந்தாதான் அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. உதயன் அதனாலதான் பண்ணிருப்பாரு. பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்து சிக்கி இருந்தது. ஆமா ஆமா, அத மூவ் பண்ணி தான் இப்ப படமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இப்ப சொல்லணும்னா ஒரு விஷயம் பெரிய விஷயம் பண்ணும்போது நிறைய தடைகள் வரும். அந்த தடையை உடைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை உடைச்சுதான் வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதுதான் சொல்லணும். சங்கர் சார் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவாரு. ஃபேஸ் பண்ணி வந்துருவாரு. அப்போ கமல்ஹாசனை ஃபேஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்களா நீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கமல் சார் அவரு வந்து ஒரு லெஜண்ட். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது சினிமால. அவரு எப்படி சொல்றதுன்னா ஆல்ரவுண்டர், எல்லாமே பண்ணுவாரு. நல்லா பாடுவாரு, நல்லா நடிப்பாரு, டைரக்ஷன் பண்ணுவாரு, மியூசிக் கூட பண்ணுவாரு. அவரு நல்லா பாடுவாரு. ஆக்டர்ல பாடுறது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா கமல் ரேஞ்சுக்கு பாடுறதுக்கு யார் வருவாங்கன்னு தெரியல. சில பேர் செம்மையா பாடுவாரு. வந்து நிறைய ஆக்டர் பண்ணாலும் சித்தார்த்துடைய நடிப்பு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருக்கு. ஆமா, கண்டிப்பா ஒரு டிஃபரெண்டான ட்ரையா பண்ணியிருக்காரு. அவரை தனியா ஹீரோவா பார்த்திருக்கோம். இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவரு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்களுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய படம் சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விவேக் நடிச்சிருக்காரு, மனோபாலா. அவங்க வர சீன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன ஒன்று, அவங்க இப்போ இல்லை நம்ம கூட, அது ஒரு வருத்தம் தான். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எஸ்.ஜே. சூர்யா அண்ணனாலே அந்த படம் வந்து அந்த படத்துக்கு அவர் ஒரு ஸ்ட்ரென்த்து தான். எஸ்.ஜே. சூர்யானா அதுக்கு என்ன ஒரு மீனிங்னா ஸ்ட்ரென்த்து. அந்த படத்துக்கு அவர் தான் ஸ்ட்ரென்த்து. அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி அண்ணன் பண்ணியிருக்காரு. அவருமே ஆக்டிங்கில் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் ஓவராலாக படம் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டன்ஸு, ஃபைட் சீன்லாம் மரண மாசாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பாட்டோட வீடியோலாம் கொரியோகிராஃபிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சங்கர் சார் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவார். வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அதுவுமே கமல் சாரை வச்சுன்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா விக்ரம் நல்லா போச்சு, அதை விட பயங்கரமாக வரணும்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்தியன் 2 ஃபுல் டீமுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, நன்றி. நான் தேங்க்யூ. இந்த படம் மெயினான கண்டென்ட் என்னன்னா, நிறைய இடத்துல லஞ்சத்தால நிறைய பிரச்சனையா இருக்கு. ஒரு வேலை வாங்குறதுல இருந்து, ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு வேலை நடக்கணும், இல்லை ஏதாவது நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போராடுறோம் அப்படின்னா நிறைய இடத்துல லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணுன்றது தான் மெயின் கண்டென்ட். அதுக்கப்புறம் நல்லா படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலை கிடைச்சாலும் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இதனால நிறைய பேர் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. இது ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். அதுக்காக தான் இந்த படம் மெயினாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டென்ட்டு. என்னன்னா, இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இன்னுமே முடியல. அது முடியணும். இந்த இந்தியன் தாத்தா மாதிரி ஒருத்தன் நான் இருக்கேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் கமல் இந்த படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, நன்றி.